அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது, இப்போ பலஸ்தீன் மக்களை இஸ்ரேலில் அழிக்கக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணி கொண்டு வராங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களே, இது ஊருக்கே தெரியும் ஒரு விஷயம் தானேன்று. ஆனால் அவங்க பலஸ்தீன் மக்களை எப்படி கொல்லுன்று அவங்க டைப் பண்ணியாங்கன்னு தெரியுமா? முதல் தடவை போனதுக்கு சாப்பாடை கொண்டு போய் அவங்க வச்சு கொண்டு இருந்தாங்க. சாப்பாடு வாங்க போகும் பலஸ்தீன் மக்களை சுட்டு வீழ்த்திக்கிறாங்க. பலஸ்தீன் மக்களை சுட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு இன்னொரு பக்கம் நியூஸ் போயின்னு இருந்துச்சு. அதுக்கடுத்து போயிட்டு இந்த ஹெலிகாப்டர் மூலம் இந்த ஒவ்வொரு பக்ஸையும் வெடிகுண்டுகளை மேலே இருந்து கீழே போட்டியாங்க. அதை கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக தொடர்ந்த பலஸ்தீன் மக்கள் பலியாகிக்கிறாங்க. அப்படி அவங்க பலஸ்தீன் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குற பேரில் அவங்களுக்கு ஆபத்தை தான் அவங்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த முறையில் என்ன செஞ்சுக்கிறாங்கன்றா, இந்த சாப்பாடு இதுக்குள்ளே விஷத்தை கலந்துறாங்க. ரொட்டி வைக்கலாம், பானை வைக்கலாம், பண்ணை வைக்கலாம், மாவு வைக்கலாம், அரிசி வைக்கலாம். அதுக்குள்ளே மருந்துகளை விஷத்தை கலந்து அவங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தியாங்க சொல்லி ஒரு தகவல் வெளியாகி கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லை, அவங்க பலஸ்தீன், ஈரான் அதுக்குள்ளே நடக்கிற யுத்தத்திற்குரிய ஈரான் இஸ்ரேல் அந்த போர் நடந்து கொண்டு இருக்கிறவா, அது நின்றுட்டா இல்லையா, ஸ்டாப் ஆகிட்டா இல்லையாண்டு முழு தகவல் இதுவரை வெளியாகலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நடக்கிற இப்போ சின்ன சின்ன போர்களையும் கூட அவங்க வெளிக்காட்டுறாங்கல்ல, வெளிக்காட்டாமல் அதை ரகசியமாகவே அவங்க என்ன செஞ்சாங்க, மறைச்சி வைக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு பாருங்க, மறைச்சி அதை மக்களுக்கு பப்ளிஷ் ஆகாமல் அளவுக்கு அவங்க அதை பாதுகாத்துன்னு வராங்க. இன்னொரு பக்கம் அதே மீறி சில தகவல்கள் இன்னும் வெளியாகிருக்குது. இதை வெளியாகின இந்த சின்ன சின்ன தகவல்களை நான் இப்போ கூட சொல்லின்னு வரேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பலஸ்தீனை பற்றி இப்போ தகவல்கள் யூடியூப்பில் வைக்கலாம், இன்ஸ்டாகிராமில் வைக்கலாம். இதில் இருந்தாலும் இப்போ வார தகவல்கள் குறைவான நிலையில் காணப்படுறதுனால நமக்கு இந்த பலஸ்தீனை பற்றி தகவல்களை நமக்கு போட்டுக்கொள்ளலாமைக்கு நிலைமையில் இருக்குது. அந்த நிலைமையில் இருக்கிறனால எங்களுக்கு இப்போ இந்த முழுமையான இந்த பலஸ்தீனுக்குரிய அந்த தகவல்களை உங்களுக்கு கொடுத்துக்கிற அளவுக்கு தான் ஒவ்வொரு யூடியூபருக்கும் திறமை இருக்குது. இப்போ சில யூடியூபர் அந்த வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் மூலமோ யூடியூப் மூலமோ இப்போ போட்டுண்டு வராங்க தான். ஆனால் நமக்கு அந்த நிலைமை கைமீறி போகிற அளவுக்கு இப்போதைக்கு இருக்குது பலஸ்தீன் நிலைமை. இப்போ அரபு நாடுகள் கைவிட்டுட்டாங்க, முஸ்லீம்கள் கைவிட்டுட்டாங்க, துவா மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த யுத்தத்தையும் கூட பங்குபடுத்தி கொள்ள இயலாத சுச்சுவேஷன் நிறைய முஸ்லீம்களுக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்குது. அதுபோல் இந்த பிரச்சனைகளும் கூட தகவலும் கூட தகுந்திருக்குது. இந்த தகவல்கள் இப்போ வெளியாக நினைக்குது. இப்போ நான் ஒரு அப்பு இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். அந்த அப்பில் எந்த நாட்டு எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் அது இந்த அப்புக்குள்ளே உள்ளுக்காகிற மாதிரி அந்த அப்புக்குள்ளே இந்த பலஸ்தீனை பற்றிக்கலாம், ஈரானை பற்றிக்கலாம், அந்த பிரச்சனைகள் இதை விட அப்டேட் ஆகாமிக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து என்ன நடக்குது. இப்போ சின்ன இது இது பார்ப்போம். பலஸ்தீன் மக்களால் நடத்தையினால் இஸ்லாத்தில்னு சொல்லி ஒரு இது நுழைந்தால் சொல்லி, அப்போ இவங்க இதை பற்றி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்குறதுக்கு, பிரத்தம் முன்னாள் பிரமணி உறவினால் லட்சத் யுத்புத்னு சொல்லி இப்போ நிறைய மக்கள் இப்போ பலஸ்தீனுக்கு மக்களுக்காக துரோகம் பண்ணுற மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே துரோகம் பண்ணின்னு வராங்கன்றும் ஒரு தகவலை நான் சொல்லி ஆகணும். இதில் இன்னொரு பக்கம் பார்க்குற நேற்றுக்கு இந்த இஸ்ரேல் இந்த பலஸ்தீன் மக்களை அழிக்கும்னு சொல்லி ஒரு இதோடு இருக்கிறாங்க. சில அரபு நாடுகள் நடக்கிற பலஸ்தீனுக்கு ஆர்வம் பேசுகிற முஸ்லீம்களை கைது பண்ணி கொண்டு வராங்க. இது சில அரபு நாடுகளில் நடக்குது. இப்போ பலஸ்தீனை பற்றி எந்த ஒரு தகவலுமே ஒருத்தரும் பரப்பக்கூடாதுன்னு சொல்லி சில தகவல் அவங்க கொடுத்தாங்க. அதையும் கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிப்பேன் யூடியூப்பில், நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பின்னால் இந்த பலஸ்தீனை பற்றி மேற்கொண்ட தகவல்கள் அதில் கடைக்கு குறைவு நிலை இருக்குது.
அந்த டைம்லேயும் 1-2 விஷயங்கள் இப்போ கசிஞ்சு கொண்டு வருகிறது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ அமெரிக்கா ஒரு பக்கம் எரிஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி இஸ்ரேலும் ஒரு பக்கம் எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. நம்ம கண்கூட காட்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்கலாம் வாங்க. நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.